ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்க கூட ஜர்னி பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானு ஒரு நாள் அப்படியே ரோட்ல க என்னோட டாக்ஸ வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டுருந்தேன். அப்ப திடீர்னு அது ஏதோ சஸ்பெக்ட் பண்ண மாரி எதையோ ஒண்ணு மோப்பம் புடிச்சுட்டே இருந்தது. நானும் என்னது அது? என்னத்த தேடுது? என்னன்னு தெரியாம நானும் அது என்னன்னு போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பீஸ் ஆஃப் ராக்கு. அது என்ன? அது மத்த கல்ல விடவும் அது வித்தியாசமா இருக்கு. மத்த பாறைங்கள விடவும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்களோட சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே செம்மண் தான். ஆனா, இது எப்படி இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த கல்லு பார்க்கறக்கே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளிச்சத்தில வச்சு பார்க்கும்போது, லைட்டா உள்ள பிளிங்க் ஆச்சு. அது என்ன? என்னன்னும் தெரியல. அது லைட்டா உள்ள பிளிங்க் ஆகும்போது, அந்த கோல்டு கிளிட்டர்ஸ் மாரி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுது. நானும் சரி அது என்னதான் இருக்கும்? என்னவா இருக்கும்னு தெரியாம நானும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆ ஆனா வெயில்ல வச்சா பிளிங்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த நிழல்ல வைக்கும்போது உள்ள உள்ள அப்படியே அந்த கோல்டு கலர்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாரி நெறைய இருந்தது. ஆ நானு இத பத்தி எதுவும் பெருசா யோசிக்கல. ஓகே அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சேன். இது என்ன? எப்படி இருக்கும்? இது ஏன் இப்படி இருக்கு? இந்த கல்லுக்குள்ள ஏன் இப்படி இந்த மாரி கோல்டு கிளிட்டர்ஸ் இருக்கு? அப்படின்ட்டு நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைச்சது. சரி கொஞ்சம் நம்ப ஏதாவது வேற எதுலயாவது நம்ம கிளியரா தெரியிற மாரி எதுலயாவது ஒண்ணுல போட்டு பார்க்கலாம். அப்ப இது என்னன்னு தெளிவா தெரிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் அப்படியே பேசாம விட்டுட்டேன். அப்புறம் நான் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு நானும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கல்லுல என்னமோ இருக்குன்றத நானும் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அ அத எடுத்த உடனே தண்ணிக்குள்ள போட்டு பார்த்தேன். அந்த தண்ணிக்குள்ள போடும்போது அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கோல்டு கிளிட்டர்ஸ் மாரி அங்கங்க பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நான் திடீர்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டேன், இது ஒரு வேளை கோல்டா இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதோட நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு நான் 2ண்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு. இந்த மாரி பீஸ் ஆஃப் ஸ்டோன் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும், இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க.